காவேரிக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படியாவது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். விஜய் என்ன ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து காவேரி வந்து விஜய் இருக்க இடத்துக்கே கிளம்புறாங்க. இங்கே நிவின் வந்து விஜய் கூப்பிட்டதால வந்துட்டுருக்காரு. கரெக்டாக வந்து யமுனா என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து நிவின் எங்கே போகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. அடுத்து யமுனா பார்க்குறாங்க. பார்த்தா நிவின் வந்து ஒரு வீட்டு உள்ள நுழையிறாரு. அதே மாதிரி காவேரியும் வீட்டு உள்ள நுழையிறாங்க. அதை பார்த்துட்டு 2 பேருமே வேணும்னே வந்து இந்த மாதிரி வீடு பார்த்து தனியாக தங்கறதுக்காக வீடு பார்க்குறாங்களா, இந்தளவு ஆகிடுச்சா இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, இதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து நிவின் வந்துட்டோன்னே விஜய் வந்து வந்துட்டிங்களா நிவின்னொன்னே பின்னாடி காவேரி வந்து காவேரி நீ ஏண்டி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்கு வந்தனா, நீங்கள் 2 பேரும் என்ன திட்டம் போகிறீங்க தெரிஞ்சுக்க தான் வந்தேன் அப்படின்னோடனே காவேரி நீ அடங்கவே மாட்டியா அப்படின்றாரு. நான்லாம் அடங்க முடியாது, ஏன் காவேரி இப்படி அலையிற, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நிவின் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவின், நான் வேணும்னு வரல, இவர் தான் பண்ணிவிட்ட வேலை தான், இவர் தான் வந்து ஏதோ வந்து பேச போகிறோம் ரகசியமாக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாரு. ரகசியத்தை என்னால் தாங்க முடியுமா, அதான் நான் வந்தேன். காவேரி ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, சரி ஓகே உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்களே சொல்லுங்கள், 2 பேரும் என்ன பேச போகிறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாரு நிவின். உடனே விஜய் வந்து வேறு ஒன்றும் இல்லை, உன் அம்மாவுக்கு வந்து எப்படியாவது பேசி அந்த பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் நிவின், இவ சொன்னால் வேணான்னு சொல்வா, அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆனால் இவ உடனே வந்து நிற்கிறா அப்படின்னோடனே ஓ அப்படியா, வேணாம் தான் நான் சொல்வேன், உண்மையிலே நான் வேணாம் தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நிவின், உங்கள் அம்மா கிட்டலாம் ஒன்றும் பேச வேணாம், பசுபதி இருக்க இடத்த வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் உங்கள் அம்மா பிரச்சனை வேணாம் நிவின், சொன்னால் கேளுங்க, வீட்டில் பிரச்சனையாகும் அப்படின்னோடனே இல்லை காவேரி அது வந்து நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொன்னேன் இல்லை காவேரி வேணான்னு சொல்வான்னு அப்படின்னோடனே விஜய் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி வேணாம் தான் நான் சொல்லுவேன், நான் வேணாம் சொல்கிற விஷயத்தை எதுக்கு செய்கிறீங்க அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன, என் அம்மாவை வச்சு நான் கண்டுபிடிக்கக்கூட பசுபதி அவ்வளோதானே, சரி விடு காவேரி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படி, என்ன நீ வேணும் இப்படி பின்வாங்குறீங்க அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது, காவேரி தான் இப்படி கோச்சிக்கிறாள் அப்படின்னோடனே இந்த காவேரி இருக்காளே என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க 3 பேரும். இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க யமுனா, சே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ நிவின் உள்ளே வராரு. என்ன எல்லாம் ஊர் சுற்றியாச்சு, அந்த அம்மா கூட சேர்ந்து என் அக்கா கூட சேர்ந்து எங்கெல்லாம் சுற்றுறமோ அங்கெல்லாம் சுற்றிட்டீங்க, கடைசியாக 2 பேர் வீடு எடுத்து தங்கலான்ற முடிவுக்கு வந்துட்டிங்களா, நான் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ எதுக்கு அங்கே வந்த, நான் ஏன் வரக்கூடாது, என் புருஷன் எங்கே போகிறாரு ஏது போகிறாரு நான் கண்டுபிடிக்கக்கூடாதா, இந்த மாதிரி தான் அவள் வந்து அவளை புருஷனை விட்டுட்டு திரியிறா, அந்த மாதிரி வந்து என்ன நினச்சிங்களா அப்படின்னு. இங்கே பாரு காவேரி பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இங்கே பாருங்கள் அப்போ நான் தப்பாக பேசுகிறேன்னா உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் 2 பேரும் அங்கே போனீங்க அப்படின்னோடனே இங்கே பாரு அது விஜய் தான் என்னை கூப்பிட்டாரு அங்கே வரணும்னு, கரெக்டாக அந்த டைமில் வந்து காவேரி அங்கே வந்துட்டா, காவேரி வருவான்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம் பேசுகிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டாரு. இதுக்கப்புறம் காவேரி என்னை பற்றி தப்பாக பேசி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து யமுனா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஓ அப்படியா, இப்போவே வந்து போலீஸ்க்கு சொல்கிறேன், அப்போ தெரிஞ்சிடும்ல விஜய் அங்கே இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னா போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுத்துட்றாங்க. போலீஸும் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ண வராங்க. விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. வெளியே போலீஸ் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சிடுறாரு விஜய். இங்கே வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாரு, நிவினுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. இது எப்படி உங்கள் இடம் தெரிஞ்சிருக்க முடியும், ஒன்றும் புரியலையே, நிவின் நீங்கள் வேறு யாருக்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நிவின் யோசிக்கிறாரு. உடனே நேராக வந்து யமுனா கிட்டவர், யமுனா உண்மையை சொல்லு, போலீஸ்க்கு நீ தான் வந்து விஜய் இருக்க இடத்த சொன்னியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. உடனே வந்து அது வந்து இப்போ சொல்ல போறியா, இப்போ சொல்லலை, அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்றாரு. அது கேட்டுட்டு வந்து யமுனா வந்து ஆமாம் நான் தான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆச்சா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, விஜய் உனக்காக எவ்வளோலாம் செஞ்சுருக்காரு, அவர் போய் போலீஸில் மாட்டி விட்ற, ஆச்சா உன்னை பார்த்தா எனக்கு அருவிருப்பாக இருக்குது, இங்கே பாருங்கள் நான் வேணும்னு அதெல்லாம் பண்ணல, நீங்கள் தான் நாங்கள் விஜய் இருக்கான்னு சொன்னீங்க, அங்கே விஜய் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து போலீஸ் தேவைப்பட்டுச்சு, அதான் சொன்னேன். ஓ உன் சுயநலத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவேன், இவ்வளோ பண்ணிட்டல, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற அதிர்ச்சி அடைகிறாங்க.